Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Instyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் மேக்கப் இல்லாம வந்ததை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம thumbnail டைட்டில் பார்த்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்கு உரிய ஒரு மேக்கப், அதுவும் வந்து நாள் ஃபுல்லா கலையாத மாதிரி நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்க மாதிரியான ஒரு மேக்கப் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில டிப்ஸும், நான் எப்படி மேக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன், எப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி மேக்கப் டிப்ஸ், அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஷாப்பிங் ஹால் அண்ட் ரீசெண்டா நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டி அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து முன்னாடி நாளே ஃபேஷியல் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கின்னை வந்து ஏதாவது ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டு ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே பண்ணிருங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்ததும் டோனர் யூஸ் பண்ணிக்குவேன். டோனர், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், இது மூணும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூணும் நான் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் டிஸ்பிளேல கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ப்ராடக்ட் நேம் அண்ட் லிங்க் நான் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ நான் டோனர் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு 5 மினிட்ஸாவது கேப் விடணும். நம்ம எப்படினாலும் நம்ம கிளம்பும் போது குளிச்சுட்டு வந்தது டக்குன்னு நம்ம இந்த டோனர் இது பண்ணிட்டு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு லிப்பாம் போடுறது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வந்து ரியாலிட்டியில் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வீடியோவில் பண்ணும்போது அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ஒன்று பண்ணுறதுக்கு நடுவில் ஃபுல்லாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அப்பதான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்றது வந்து நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். அடுத்தடுத்த லேயர் நம்ம பில்ட் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்கின்ல எதுவுமே அப்சர்வ் ஆகாது. அப்படியே லேயரா பேட்சியா இருக்கும், எதுவுமே ஸ்கின்ல அப்சர்வ் ஆகாம இருக்கும். ஸோ டைம் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நான் ப்ளம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது லோ பட்ஜெட்டில் இருக்க மாதிரி நிவ்யா, பாண்ட்ஸு, இல்லை ஏதாவது ஆலோவேரா ஜெல்லு, ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்ற பட்சத்தில் இந்த ப்ளம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின் அப்படின்னா நிறையவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோட ஸ்கின்ல டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இது மூணும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து எது உங்களோட விருப்பம் தான், எது யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்பார் பிராண்டோடது. இது வந்து நான் ஃபங்க்ஷன் பார்ட்டி டைம் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா பக்கத்தில் போக வேண்டியது இருக்குது, ஒரு 1 or 2 hour வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியான ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்கப்பை நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். உங்களோட போர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபவுண்டேஷன் எது யூஸ் பண்ணாலும் உங்களோட பேஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களோட போர்ஸை ஃபில் பண்ணி உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ் கொடுக்கும். உங்களோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் கலர்பார் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து போர்ஸ் இருக்கோ அண்ட் எங்கெல்லாம் வந்து எனக்கு மேக்கப் வந்து கலையாமல் இருக்கணும், நல்லா கலையிற மாதிரி ஃபீல் ஆகும், ஸோ அந்த ஏரியாஸ்லாம் எனக்கு வந்து தெரியும். ஸோ அங்கெல்லாம் வந்து நான் நல்லா ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிறத கண்ணுக்கு மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஐ ஷேடோ ஒர்க் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதையும் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும்.
ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி ஏதாவது ஃபேர்னஸ் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணாலும் சரி உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 பம்ப் நான் எடுத்துக்கிறேன். பேக் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னை விட கொஞ்சம் டார்க்கான ஷேடு, அதனால் இதை வந்து இது கூட ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு ஃபவுண்டேஷன் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபேஸில் டாட் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். நெக்குக்கும் ஃபவுண்டேஷன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபேஸ் அண்ட் நெக் வந்து மேட்ச் ஆகும், உங்களுக்கு தனித்தனியாக தெரியாது. இப்போ நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வந்து பெருசாக மார்க்ஸு அப்புறம் எந்த பிக்மெண்டேஷன்லாம் ஹெவியாக இல்லாதனால நான் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் எப்போவாவது எனக்கு ஏதாவது பிம்பிள் வந்து போன மார்க்ஸு தழும்பு ஏதாவது ஹைட் பண்ணணும் அப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். கலர் கரெக்ஷன் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லிப்பை வந்து லிப்பாம் யூஸ் பண்ணி ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போதே பண்ணிக்கோங்க, நான் மறந்துட்டேன். ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், லிப்பாம் வந்து நமக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸாக இருக்கும், நம்மளோட லிப்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். லிப்பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணால் தான் அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அந்த தூக்கிட்டு தோல் இல்லாமல் பேட்சியாக லிப்ஸ்டிக் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பேஸாக நமக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து லூஸ் பவுடர் வச்சு தாராளமாக செட் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து சும்மா ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணாலே போதும். நான் வந்து மிஸ்க்ளைரே பனானா பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் கண்ணுக்கு கீழே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் ரப் பண்ணோம் அப்படின்னா மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்ணுக்கு கீழே வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாயை சுற்றியும் செட் பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணும்போது மேக்கப் வந்து க்ரீஸ் ஆகாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. லூஸ் பவுடர் இல்லைன்னா பேபி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத நான் கழுத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு ரீசெண்டாக நான் வந்து வெட் அண்ட் வைல்டு ஐப்ரோ கிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மிஸ்க்ளைரே ஐப்ரோ கிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். அண்ட் இண்டிவிஜுவல் வீடியோவாகவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து தனியாக நான் இதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஐப்ரோக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்டாக ஃபில் பண்ணுவேன். இப்போது இதே மாதிரி இந்த ஐப்ரோஸும் நான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐப்ரோஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. ஸோ இது பண்ணால் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் கலர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் வச்சு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறனால நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ நல்லா க்ளீனாக தெரியும். அண்ட் சேம் கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய ஐஷேடோ பேஸாகவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஐப்ரோஸ் பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கும். ஐப்ரோஸ்க்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வெட் அண்ட் வைல்டு ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஷேட் இதை யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ரேண்டமாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
தென் சேம் பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிங்க் ஷேடை என்னோட கையிலேயே எடுத்து கண்ணுக்கு மேலே ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ண லூஸ் பவுடர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ண போகிறேன். காம்பேக்ட் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்மி 330 டாஃபி, இதுதான் என்னோட ஷேடு. இந்த பவுடர் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன் டக்குன்னு வெளியே போகிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய மேக்கப் பண்ணலைன்னா கூட ஜஸ்ட் இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணாலே நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதை வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து லூஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப உங்களோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகும். இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணால் கூட போதும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே லைன் பண்ண போகிறேன் அண்ட் கண்ணுக்கு கீழே காஜல், மஸ்காரா, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், இது மூணும் பண்ண போகிறேன். கண்ணுக்கு மேலே கண்ணை ஒட்டி என்னோட ஐ ஷேப்பே ஃபாலோ பண்ணி குட்டியாக லைன் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு கீழே காஜலுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த ப்ளம் காஜல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதில் என்னோட மச்சம் வந்து ஹைட் ஆயிடுச்சு, அதை நான் டார்க் பண்ணிக்கிறேன் காஜல் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் வந்து ஐ மேக்கப் முடிச்சிட்டேன். மஸ்காரா கொடுத்ததுக்கப்புறம் கண்ணுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும். மஸ்காரா வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நல்ல ஒரு மஸ்காரா வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தென் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர்பார் பிராண்டோடது. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் மீடியம் டு டஸ்கி டு டார்க் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ளஸ் வந்து செம்மையாக சூட் ஆகும். நீங்கள் வந்து ப்ளஸ் வாங்க போகிறீங்க, ஒரே ஒரு ப்ளஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ளஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக இது பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐஷேடோ பேலட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை விருப்பம் இல்லைனாலும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு பிடிக்கும் ஃபங்க்ஷன் டைம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ லைட்டாக ஒரு பிங்கிஷ் க்ளோ இருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு நம்மளோட மார்க்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணியிருப்போம், ஃபேஸே வந்து ஒரு மாதிரி முழுக்குன்னு ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு மிரரில் பார்க்கும்போது நல்லாவே எனக்கு அந்த கலர் தெரியுது. ரொம்ப வெளியே தெரிகிற மாதிரியும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் அந்த க்ளோ தெரியணும். ஸோ அந்தளவுக்கு ப்ளஸ் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்லேருந்து இந்த ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், ஷேட் நேமு, லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஒரு ஹைலைட்டர் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட மேக்கப் ஓவர். ஸோ பிஃபோர் ஃபேஸ்க்கும் இப்போ மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அவுட்புட் வந்திருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ ஓவரால் ஃபேஸ் மேக்கப் ஓவர். நான் ஒரு பொட்டு மட்டும் வச்சேன்னா இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான், மேக்கப் ஓவர். இது அந்த ப்ளஸ் யூஸ் பண்ணது, அந்த ஹைலைட்டர் எதுவுமே களைய வேணாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு லாங் லாஸ்டிங்காக வேணும். சுத்தமாக களையவே கூடாது. காலையில் வந்து பண்ணின மேக்கப் நைட்டு நான் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் களையவே கூடாது. அப்படின்னா இதுக்கு மேலே செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ண போகிற செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்ட் பிராண்டோட தான். ஃபோன் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ நம்மளோட மேக்கப் களையாது. ஸோ லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணின ப்ராடக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மேக்கப் வந்து களையாது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி மேக்கப் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீம் அதை தான் வச்சு நீங்கள் மேக்கப் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ப்ரைமரோ இல்லை செட்டிங் ஸ்ப்ரேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.
Won't you call me when you get this? 도도한 두 눈에 매력적인 입술 네가 내게 말을 걸 때마다 내 기분은 higher Girl what's your desire 네 심장